ஒரு நாள் ஒரு தந்தை வேலை செய்து கொண்டிருந்த போது அவரின் மகன் வந்து கேட்டான். அப்பா, நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? தந்தை, சொல்லு, என்ன கேள்வி என்றார். அப்பா, நீங்க ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? தந்தை கொஞ்சம் கடிந்து கொண்டு சொன்னார், அது உனக்கு தேவையில்லாத விஷயம், ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாய்? எனக்கு தெரிஞ்சுக்கணும், தயவு செய்து சொல்லுங்கப்பா. நீங்க ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? அப்பா சொன்னாரு, நான் ஒரு மணி நேரத்திற்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அப்படியா? சின்ன பையன் தலை குனிந்தான். பின்னர் மேலே பார்த்து கேட்டான். அப்பா, நான் உங்களிடம் ஒரு 300 ரூபாய் கடனாக பெற முடியுமா? தந்தை கடும் கோபத்துடன் கத்தினார். நீ என் சம்பளம் பற்றி கேட்டதுக்கு காரணம் என்னிடம் பணம் வாங்கி ஒண்ணுத்துக்கும் உதவாத பொம்மைகளை வாங்கவா, இல்ல முட்டாள்தனமான விஷயங்களை செய்யவா? உடனடியா உன் அறைக்கு போய் யோசி, ஏன் நீ இப்படி ஒரு சுயநலவாதியாக நடந்துக்கிறாய்ன்னு. நான் இங்கு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். நீ இப்படி கேட்பது எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. சின்ன பையன் மௌனமாக தனது அறைக்கு சென்று கதவை அடைத்தான். தந்தை ஒரு மணி நேரம் கழித்து சற்று சாந்தமாகி யோசிக்கத் தொடங்கினார். அவனுக்கு ஏதாவது முக்கியமா வாங்க அந்த 300 ரூபாய் தேவைப்பட்டிருக்குமோ? அவன் நம்மளிடம் அவ்வளவாக பணம் கேட்க மாட்டான். தந்தை மகனின் அறையின் கதவை திறந்து, மகனே தூங்குகிறாயா என்று கேட்டார். இல்லப்பா, நான் முழிச்சிட்டு தான் இருக்கிறேன். நான் யோசிச்சு பார்த்தேன். நான் உன்னுடன் மிகவும் கடுமையாக நடந்து விட்டேன். நான் வேற ஒரு விஷயத்தால ஏற்பட்ட கோபத்தை உன்னிடத்தில் காட்டிவிட்டேன். இதோ நீ கேட்ட 300 ரூபாய் என்று தந்தை புதிய பண நோட்டை கொடுத்தார். சின்ன பையன் சந்தோஷத்தில் நன்றி அப்பா என்று சிரித்தான். பின்னர் அவன் தலையணைக்கு கீழே இருந்து கசங்கிய கொஞ்சம் பணத்தை எடுத்தான். தந்தைக்கு மகனிடம் ஏற்கனவே பணம் இருப்பதைக் கண்டு மீண்டும் கோபம் வந்தது. சின்ன பையன் பணத்தை மெதுவாக எண்ணிக்கொண்டே தந்தையை பார்த்தான். உன்னிடம் ஏற்கனவே பணம் இருக்கும் போது ஏன் என்னிடம் பணம் கேட்டாய் என்று தந்தை ஆவேசமாக கேட்டார். என்னிடம் பணம் கொஞ்சம் குறைவாக இருந்தது, ஆனால் இப்போது சரியாக இருக்கிறது என்று சின்ன பையன். அப்பா, இப்போது என்கிட்டம் 500 ரூபாய் இருக்கு. நான் உங்களுடைய ஒரு மணி நேரத்தை வாங்கலாமா? தயவு செய்து நாளைக்கு வீட்டுக்கு சீக்கிரமா வந்துடுங்க. நான் உங்களோட இரவு உணவை சேர்ந்து சாப்பிடணும்னு ஆசையா இருக்குப்பா. இதை கேட்ட தந்தை அதிர்ச்சி அடைந்தார்.